ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் இரவு நேரத்தில் பிரியாணியை தூக்குவாளியில் கொண்டு சென்ற ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆலமரத்திற்கு அருகாமையில் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் எல்லா வீடியோக்களையும் விட அதிகமாக திகிலாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்பலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் யூனிவர்சிட்டி சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கீர்த்தனா அப்படின்ற ஒரு பெண்மணி தாங்க. இது இவங்களுக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கீர்த்தனாவுக்கு தோராயமாக 5 வயசு இருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. இந்த கீர்த்தனாவுடைய அம்மாவின் பெயர் பார்வதிங்க, இவங்களுடைய அப்பாவின் பெயர் மகேஸ்வரன். இந்த மகேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தை தாங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய மனைவியான பார்வதியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட தாங்க வீட்டு வேலையாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பல் மருத்துவராக இருக்கக்கூடிய பெண்மணி வந்து இவங்களுடைய வேலை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போனாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது துணிகள் வந்து துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அதையுமே இவங்ககிட்ட தாங்க கொடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய வேலையை கிளம்பி வந்துடுவாங்க. மறுபடியும் மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பி போய் அவங்களுடைய வீட்டில் இரவு நேரத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு தோராயமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அந்த பல் மருத்துவம் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இருந்திருக்கும். அவங்களுடைய கிராமத்தோட ஒரு எல்லை பகுதியில் தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் அந்த பல்லு மருத்துவராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பார்வதியை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் வந்து உனக்கு வந்து லீவ் விடுறேம்மா, என்னுடைய சொந்தக்காரங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன், அதனால வர்றதுக்கு 1 வாரம் ஆகிரும், நீ வந்து வேலைக்கு வர வேணாம், உனக்கு தேவையான சம்பளத்தை நான் வந்து கொடுத்துட்றேன், நீ வந்து உன் வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த பார்வதின்ற பெண்மணி அவங்களுக்கு தேவையான அந்த சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அந்த பல் மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் இருக்காங்க இல்லையா, வேற ஒரு நபர் மூலியமாக தொலைபேசியில் வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த பெண் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வரக்கூடிய நேரம் பார்த்து நான் வந்து ஃபங்க்ஷனுக்காக நான் வெளியூருக்கு போயிட்டேன், என்னுடைய வீடை வேறு நான் வந்து பூட்டு போட்டு சாவி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன், அவங்கள வந்து நான் எங்கே தங்க வைக்கிறேன்னே தெரியல. அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் பகுதியில் தாங்க நான் புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், அது உனக்கும் தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த பெண் மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தமாக இன்னும் ஒரு வீடு இருந்திருக்குங்க. அந்த வீடை பொறுத்த வரைக்கும் இப்போ தாங்க கிட்டத்தட்ட 1 வருடமாக கட்டி முடிச்சிருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஃபாரின்ல இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க அடிக்கடி வெளியூருக்கு போவாங்க அவங்களுடைய உறவுக்காரங்களை பார்க்கறதுக்காக. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வேலையாட்களை வச்சு தான் அந்த புது வீடையே வந்து கட்டி முடிக்கிறாங்க. அப்படி கட்டி முடிச்சது பிறகு அந்த வீட்டை வந்து பராமரிக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட தாங்க சாவி எல்லாமே ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய வீட்டிலேயே ஃபேன்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சமைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்கேயே இருக்குது. அதனால தான் இந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்வதி கிட்ட என்னுடைய உறவுக்காரங்களை அந்த புது வீட்டில் வந்து நான் தங்க வைக்க போறேன், அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் வர்ற வரைக்குமே ஒரு தோராயமாக ஒரு 5 நாள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க, அவங்க ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய அந்த நேரம் முழுக்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு ஆளே கிடையாது, உனக்கு தேவையான சம்பளத்தை நான் எக்ஸ்ட்ராவே தரேன், அதனால நீ வந்து காலையில் போய் சமைச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறது, இரவு 8 மணி ஆனாலும் நீ பரவாயில்ல இருந்து வேலை பார்த்து கொடு, உனக்கு ஏற்ற மாதிரி நான் சம்பளம் எக்ஸ்ட்ராவே தரேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண் டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு இந்த பெண்மணியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பார்வதி அப்படின்றவங்களும். ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக இந்த பெண் டாக்டர் கிட்ட தாங்க இவங்க வந்து சமையல் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய முதலாளி சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இவங்களால வந்து ஏற்றுக்கதாங்க செய்ய முடியும், வேற வழி இல்லை. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த புதிய கட்டிடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்தில் இருந்து காட்டு வழி பாதையாக இருக்கக்கூடிய கம்மா வழி பாதை
பாதைக்கு தாங்க போகணும். அப்படி அந்த கம்மாவளி பாதையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கடந்து தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க அவுட்டர் பகுதியில் தான் அந்த கட்டிடம் அமைஞ்சிருக்குது. அந்த கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுற்றி முற்றி ஒரு 4-5 வீடுகள் இருக்குங்க. இப்போதான் இந்த இடத்துல வந்து பிளாட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடுகள் வந்து புதுசாக உருவாக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தாங்க இந்த பெண் டாக்டருடைய வீடுமே அந்த இடத்துல தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உடனே இந்த பார்வதின்ற பெண்மணி என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய கணவர் மகேஸ்வரன் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய முதலாளி அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அங்கே வரக்கூடிய நபர்களை வந்து பார்த்துக்கிற கவனிக்கிறதா என்னுடைய வேலை, அதனால நாளைக்கு காலையில் நான் வந்து கிளம்பி போறேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே உங்களுடைய கணவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய TS50 பைக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய மனைவியை ஏற்றிக்கிட்டு அந்த புதிய கட்டிடத்துக்கே போறாங்க. அந்த கம்மாவளி பாதையில் அந்த கட்டிடத்துக்கு வேற ஒரு பாதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு பாதை இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாலை பராமரிப்பு வேலை நடக்கக்கூடிய காரணத்தினால வேற வழியே கிடையாது. இந்த கம்மாவளி பாதையில் தான் இவங்க வந்து சுற்றி போய் ஆகணும். அந்த கம்மாவளி பாதையை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புறத்திலே 30ர்களுங்க, இங்கிட்டும் 30ர்கள், நடுவில் ஒரு ரோடு மாதிரி போகுங்க, மண் ரோடு மாதிரி. அந்த மண் ரோட்டில் தாங்க இவங்களுடைய வண்டி எடுத்துக்கிட்டே கிளம்புற மாதிரி வரும். உடனே இவங்களுடைய மனைவியை ஏற்றிக்கிட்டு அந்த மண் ரோடு வழியாகவே போய் அந்த புதிய கட்டிடத்துக்கு போய் சேர்ந்துறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நான் தான் சமையல் வளர்க்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரி சொல்லி அறிமுகப்படுத்திட்டு இவங்களுடைய கணவரை அவங்களுடைய வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அன்றைய காலை பொழுது சமைக்கக்கூடிய வேலை எல்லாமே முடிச்சுட்டு இவங்க வந்து கிளம்பலாம் நினைக்கிறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 கிலோமீட்டர் கடந்து தான் இவங்களுடைய கிராமத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம வந்து கிளம்பி போனால் சரியாக வராது, மாலை தோராயமாக 6 மணி வரை வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அன்றைய பொழுதுப்புறமே அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே சமைச்சு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டு அன்றைய பொழுது பூரா அங்கேயே தாங்க இருந்திருக்காங்க, அந்த புது கட்டிடத்தில் இருந்திருக்காங்க. அப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை தோராயமாக ஒரு இரவு 7 மணி கடந்துருச்சு. இரவு 7 மணி ஆயிடுச்சு, நம்ம இருட்டுக்குள்ள தான் நடந்து போகணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காட்டு வழி பாதையில் வந்து நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும், நம்மளை வந்து கூட்டிட்டு போக சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமம் வந்து சின்ன வயசுலேருந்து இவங்க வளர்ந்த கிராமம் தாங்க. அதனால எந்த இடத்துல மூல முடுக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே இந்த பெண்மணி கிட்ட நல்லா நெருங்கி பாசமாக பழகுவாங்க. அதனால நம்மளுடைய கிராமம் தானே, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இரவு நேரத்தில் நடக்க காத்திருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த பெண் டாக்டருடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூக்குவாளி நிறைய சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு இந்த பெண்மணி கிட்ட வந்து கொடுத்து அனுப்புறாங்க. இந்த சாப்பாடெல்லாம் உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போங்கக்கா, உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுங்க, இங்கே இருந்துச்சுன்னா கெட்டு தான் போகும், வேஸ்ட்டாக போயிடும், நாளைக்கு வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அவங்க கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அன்றைக்கு சமைச்சக்கூடிய இந்த சாப்பாடு வந்து சாதாரண சாப்பாடு தாங்க, அசைவ சாப்பாடுலாம் கிடையாது. சாம்பார், ரசம் மற்றும் மோர் வச்சு அதுக்கு தேவையான 3 வகை கூட்டுவல் செஞ்சு தாங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி இந்த தூக்குவாளியை வாங்கிக்கிட்டு அந்த மண்வழி பாதையில் அந்த காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கிட்ட இவங்க நெருங்கி போகும்பொழுது திடீர்னு அமானுஷமான குரல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. என்னடா அது, யார் இந்த இடத்துல இருந்து பசிக்குதுன்னு கேட்குற அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே காணோம், யாருமே இல்லை, ஆனால் பசிக்குது சாப்பாடு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நம்ம கையில் சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய நபருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அப்படியே விறுவிறு நடந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க வந்து பின்தொடர்ந்து வர மாதிரி தாங்க கால் தடம் வந்து நடந்தால் எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி தாங்க டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டு இருக்குது. சடார்னு திரும்பி பார்க்குறாங்க, எதிர்ப்புறத்தில் யாருமே இல்லை. சரி ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தூக்குவாளி எடுத்துக்கிட்டு விறுவிறு நடந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே அமானுஷமான குரல்ல, அக்கா எனக்கு பசிக்குது, தாகமாகவும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே காணோம். அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்குது, நம்ம இனிமேல் இங்கே நிற்கக்கூடாது, யாரும் நம்ம கிட்ட வந்து திருடக்கூடிய நபர்கள் தான் வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க திரும்பி கூட பார்க்காம விறுவிறுன்னு இவங்களோட கிராமத்துக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி கிராமத்துக்கே கிளம்பி வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க. நீ எதுக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வர, அவங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நான் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு நீ வர வேண்டியதானே, எதுக்கு இந்நேரத்தில் நீ கிளம்பி வர, எதுக்கு அந்த மரத்துக்கிட்ட நீ நின்று யோசிச்சுட்டு இருந்த, அதெல்லாம் ரொம்ப தப்புமா, இரவு நேரத்தில் ஒரு பெண்மணி இந்த மாதிரி வந்து நடந்து போகக்கூடாது, காலம் கெட்டு போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் வந்து கடுகடுன்னு திட்டியிருக்காருங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து நீ வேலையை முடிச்சுட்டு தோராயமாக 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடு, நான் வந்து என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம 2 பேரும் நம்மளுடைய கிராமத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பார்வதி என்ற பெண்மணி அன்றைய பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சமைக்கிறதுக்காக தயாராகிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைங்க, அதாவது பிரியாணி சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த பிரியாணி சமைக்கிறதுல வந்து இந்த பார்வதி வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு தாங்க சொல்லணும். அதனால தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கேட்ட உடனே நான் செய்கிறேங்க அப்படின்ற மாதிரி தாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்துட்டு
மதிய வேலையெல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு இரவு நேரத்துக்கு தேவையான சாப்பாடுலாம் செஞ்சுட்டு மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு கிளம்பலாம்னு நினச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியலங்க, அங்கே வந்திருக்கக்கூடிய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அந்த நபர் மாடி படிக்கட்டிலிருந்து ஏறி வரும்பொழுதே வழுக்கி கீழே விழுந்திருக்காங்க தெரியாதனமாக. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நெருங்கி போய் அவர் வந்து பார்த்துருக்காங்க, மயக்கமான நிலையில் இருந்திருக்காரு. உடனே இந்த பார்வதின்ற பெண்மணி ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய முகத்தில் வந்து தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. மறுபடியும் பார்த்தா அவருடைய கால் வந்து நல்லா பலமாக சுலுக்கி இருக்குது. உடனே இந்த பெண்மணி கிட்ட வந்து நல்லெண்ணெய் கொடுத்து அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த வயதான நபர்கார் இல்லையா, அவருடைய காலோட சுலுக்கு வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து நல்லபடியாக குணப்படுத்துறதுக்கே ஒரு மணி நேரம் கடந்துச்சுங்க. அதாவது தோராயமாக 7 மணி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் இந்த பார்வதி என்ற பெண்மணி வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, 6 மணிக்கே தன்னுடைய கணவர் வந்துட்டாரு, ஆனால் 7 மணி ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே இருந்துகிட்டே யாரோ ஒரு நபர் வந்து கத்துற மாதிரி தெரியுதுங்க, ஒரு ஆண்மகன் பேசுற மாதிரி தெரியுது. உடனே இந்த பார்வதி என்ற பெண்மணியை அந்த உறவினர்களும் வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவரான மகேஸ்வரன் தாங்க நிற்கிறாரு. சாரிம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னுடைய வண்டி வந்து வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால வண்டி வீட்டிலேயே நான் நிப்பாட்டிட்டு நடந்து வந்தேம்மா, அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சரிங்க நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி இருவருமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உறவுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் பிரியாணி சமைச்சிங்க இல்லையா, நேற்று வந்து சாதாரண சாப்பாடு செஞ்சீங்க, உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சிருக்கீங்க, உங்களோட கை பக்குவத்தில் வந்து நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம், அதனால இன்றைக்கு பிரியாணி வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதனால நீங்கள் தூக்குவலியில் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி உங்களுடைய கையில் வந்து ஒரு தூக்குவாளி கையில் கொடுக்குறாங்க. அந்த தூக்குவாளி முழுக்க ததும்ப பிரியாணிகள் இருந்திருக்குது. சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெண்மணி உங்களுடைய கணவரும் அந்த மண்வழி பாதையிலே நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தோராயமாக இரவு ஒரு 7:30 மணியை கடந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஆலமரத்துக்கிட்ட வரும்பொழுது இந்த பெண்மணி வந்து திடீர்னு அப்படியே சடனாக நிற்கிறாங்க. என்னாச்சு ஏன் அப்படி நிற்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று இரவு இங்கே தான் நான் மனுஷமான குரலில் சத்தம் கடிச்சு, அதான் எனக்கு பயமாக இருக்குதுங்க, கொஞ்சம் கவனமாக வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்றுமே நினைக்காத, நான் உன் கூட தானே இருக்கேன், வா தைரியமாக போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட நெருங்கி இப்படி தாண்டிக்காங்க. அதே சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான குரலில் மறுபடியும் முதல் நாள் கேட்டுச்சு இல்லையா, அதே குரலில் தாங்க கேட்குது, அக்கா பசிக்குதுக்கா சாப்பாடு தாங்கக்கா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதபடி கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட இந்த இருவருக்கும் இறக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்னடி இது, நேற்று நீ சொன்னப்போ கூட நான் நம்பலை, ஆனால் அதே சத்தம் இங்கே வந்து கேட்குது, ஒருவேளை ஏதோ ஒரு மனுஷனாக தான் நம்மளை வந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தாங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் விறுவிறு நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் அதே சத்தம் தாங்க கேட்குது, அக்கா பசிக்குதுக்கா எனக்கு சாப்பாடு தாங்கக்கா, தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்குக்கா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. இதை கேட்ட உடனே மறுபடியும் இந்த இருவரும் திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்தோட கிளைக்கு மேலேயே யாரோ ஒரு நபர் தாங்க உட்காந்துருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் இப்படி வெறிச்சு பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு மனிதனே கிடையாது, கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவமான ஒரு ஆன்மா தான் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து புரிய வந்திருக்குங்க. உடனே இந்த கணவரான மகேஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி கிட்ட நீ முதல்ல வந்து வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காரு. உடனே இவங்களுடைய மனைவி பார்வதியுமே வாங்க நம்ம நடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க விறுவிறு நடந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த தூக்குவாளி வந்து விருட்டுன்னு யாரோ பிடிச்சி வித்த மாதிரி தெரிஞ்சுக்குது. அடுத்த செகண்ட் இந்த இருவரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த தூக்குவாளி இருக்கு இல்லையா, இவங்க நிற்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க போய் உழுது செதறி கிடக்குது. உடனே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரியாணி உழுது கிடக்கக்கூடிய அந்த தூக்குவாளி கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா உங்களுடைய கணவர் வந்து கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த நேரத்தில் பிரியாணி வந்து கீழே கொட்டிடுச்சுன்னா அதை வந்து எடுக்க வேணாம்டி, வா நம்ம கிளம்பி போவோம், எனக்கு ரொம்ப பயங்கரமாக தப்பாக படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த பெண்மணி இதை கொஞ்சம் கூட கேட்கல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, காலையிலேருந்து நான் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அது எனக்கு மட்டும் தான் தெரியும், என்னுடைய குழந்தைக்கு நான் இதை கொடுத்தே ஆகணும், அதனால இந்த பிரியாணி வந்து கீழே சிந்தினாலும் அந்த சிந்துன அது போக மிச்சம் இருக்கதை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க தூக்குவாளிக்கிட்ட கை வைக்கிறாங்க. கை வச்ச அடுத்த நிமிஷமே இவங்க இருவருக்குமே வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத இன்னொரு சத்தம் கேட்குதுங்க. ஓ அப்படின்ட்டு விகாரமான ஒரு குரலை தாங்க சத்தம் கேட்குதுங்க, அழுகிற மாதிரி. சாப்பாடு கொடுங்க எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தொடர்ந்து அழுதுபடி கேட்டுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த பார்வதியோட கணவர் மகேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவனுடைய மனைவி கொஞ்சம் கூட அதை கேட்கவே இல்லை. அந்த கீழே விழுந்து கிடக்கு இல்லையா, அதை சாப்பிட்டுக்கட்டும், கருமம் பிடிச்ச பிசாசு அப்படின்ற மாதிரி தாங்க காரி எச்சி ஊற்றி போயிட்டு இவங்க காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த செருப்படுத்து தூக்கி தூர வீசியிருக்காங்க. உடனே இந்த தூக்குவாளி எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு இந்த இருவருமே இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. என்னடி இப்படி பண்ணிட்டேன், நான் சொல்ல கேட்காம அது
எதிர்ப்புத்தல் நிற்கக்கூடியது வந்து மனுஷன் கிடையாது, ஒரு ஆன்மான்றதை தத்ரூபமாகவே நம்மளே பார்த்துட்டோம். ஆனால் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நீ பாட்டுக்கு அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து அது மேலே செப்பலை கொண்டு வீசிட்டியே, எனக்கு ரொம்ப தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய மனைவி இதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. உடனே இந்த இருவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு பிறகு அன்றைய பொழுதுபுறமே இந்த கணவன் மனைவி இருவருக்குமே சண்டை தாங்க காத்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் நம்ம இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருக்கோம், நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மகள் கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, 5 வயசு குழந்தை, அவங்களுக்குமே பிரியாணி ஒரு தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி 3 பேர் பிரியாணியில் கை வைக்கும் பொழுது பேருதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களை கையில் இருக்கக்கூடிய அந்த தட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி கொஞ்சம் கூட வாசமாக இருக்கக்கூடிய ஸ்மெல்லே அடிக்கலைங்க, சப்புன்னு இருந்திருக்குங்க. என்னடா அது பிரியாணி டேஸ்ட்டே இல்லை, நான் தான் அதுக்கு தான் சொன்னேன் அந்த பிரியாணி வந்து அங்கேயே தூக்கி போட்டுட்டு தூர வீசுன்னு சொன்னால் நீ கேட்காம அதை எடுத்துகிட்டு வந்துட்ட, அந்த பிரியாணி இப்போ கெட்டு போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர் சொல்லிக்கிறாரு. உடனே கோவத்தோட அந்த தட்டில் சொல்லக்கூடிய பிரியாணியை வச்சு அப்படியே தூக்கி எரிஞ்சிருக்காங்க உங்களுடைய மனைவி. இப்படி நம்ம சாப்பிட்ற நேரத்தில் வந்து வாயில் மண்ணெல்லி போட்டுச்சு, அந்த ஆன்மா நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து கண்டுபிடிக்க மறுபடியும் திட்டிருக்கிறாங்க. அன்றைய பொழுது பூரா இப்படியே போயிடுச்சுங்க. மறுநாள் காலையில் இந்த கணவன் மனைவி வந்து நான் வந்து அந்த டாக்டர் இருக்கக்கூடிய அந்த புதிய கட்டடத்துக்கே போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய கணவர் வந்து இவங்களுடைய மனைவியை பின்னாடி ஏற்றிக்கிட்டு அந்த புதிய கட்டிடம் இருக்கு இல்லையா, அந்த புதிய கட்டிடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வான் பண்ணி தாங்க சொல்கிறாரு, நீ இரவு நேரம் தோராயமாக 7 மணிக்கு நான் பார்க்க வேணாம், இன்றைய மாலை 5 மணிக்கெலாம் நீ வேலையை முடிச்சு நீ கிளம்பி வந்துரு, அதுக்கு மேலே நீ இருந்து வந்தேன்னா என்னாலாம் உன்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போகிறாருங்க. ஆனால் அன்றைய பொழுது முழுக்கவே வேலை அதிகமாக இருந்த காரணத்தினால முதல் நாள் வந்து பிரியாணி செஞ்சாங்க இல்லையா, அந்த வட்டா சட்டிகள் எல்லாமே கழுவணும், அது மட்டும் இல்லாமல் இன்றைய பொழுதும் சமைக்கணும் அப்படின்றதுக்காக அன்றைய பொழுதுமே ரொம்ப நேரம் கடந்துருச்சுங்க. மாலை தோராயமாக ஒரு 6:30 ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இவங்க வந்து பயத்தோட இந்த பார்வதின்ற பெண்மணி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இன்னைக்கு என்னுடைய கணவர் வந்து வரமாட்டேன்ட்டாரு, அதனால யாராவது கொண்டு போய் கூட பக்கத்தில் வந்துட்டு விடுறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ஒருத்தர் வந்து கடுகடுன்னு பேசியிருக்காருங்க, நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுக்கு நீ எப்படிப்பட்ட ஆளு, கொஞ்சம் கூட தகுதி தராமே தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கிற, உன்னை எப்படி ஒரு வேலைக்காரியை எப்படி நாங்கள் கூட வந்து கூட்டிகிட்டு போய் உன்னை வந்து விட முடியும், முதல்ல இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போ, நான் உன்னுடைய முதலாளி கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்படி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கடுகடும் பேசக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கல. இவங்களுக்காக தானே இங்கே 4 கிலோமீட்டர் கடந்து இந்த காட்டு வழி பாதையில் வந்து இவங்களுக்கு வந்து சமைச்சு போட்டுட்டு இருக்கோம், ஆனால் இவங்க இப்போ போய் தகுதி தராதாரன்னு பேசிட்டு இருக்காங்களே, இனிமேல் இந்த இடத்துக்கே வேலைக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இந்த பெண்மணி அந்த காட்டு வழி பாதையாக இருக்கக்கூடிய அந்த கம்மாவளி பாதையில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முயற்சி எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி கடந்திருக்கும். இந்த பெண்மணி அந்த ஆலமரத்து வழியில தான் வந்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு என்ன நினைச்சுன்னு தெரியலங்க, இந்த மகேஸ்வரன் அவங்களுடைய 5 வயசு பெண் குழந்தை அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க இல்லையா, இரவு தோராயமாக 8 மணி கடந்துமே தன்னுடைய மனைவி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு, என்னுடைய மனைவி நேரம் வந்திருக்கணுமே, ஒருவேளை அந்த கட்டடத்திலே தங்கிட்டாளா பயந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சத்தம் போட தாங்க செய்யறாங்க. என்னதான் இருந்தாலுமே உன்னுடைய மனைவி அந்த இடத்துல விட்டுட்டு வர்றது தப்புப்பா, நீ போய் அவ இருக்காளா என்னன்றதை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதன் பிறகு உங்களுடைய குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கொடுத்துட்டு இவருடைய டிவிஎஸ் பைக் எடுத்துக்கிட்டு அந்த கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்துக்கே போறாங்க. அப்படி இந்த கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களுடைய மனைவி கேட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏற்கனவே உங்களுடைய மனைவி கிளம்பி போயிட்டாங்க, அவங்க கிளம்பி போய் ஒரு 2 மணி நேரம் கடந்துருச்சு, இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டுக்கு வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மகேஸ்வரன் ஊன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் ஆல்ரெடி காலை சொல்லி கொடுச்சு இல்லையா, அதை கூட சரி பண்ணதே இந்த பார்வதின்ற பெண்மணி தானே, அவர் கொஞ்சம் கூட மனசு கேட்கல. அந்த பெண்மணி அப்போதே என்னை கூட வந்து விட்டுருங்கன்னு சொன்னாங்க, நீங்க யாருமே வந்து விட மாட்டேன் தகுதி தராதாரன்னு பேசி அந்த பெண்மணியை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த பெண்மணி அவங்களுடைய வீட்டுக்கே போகல, அப்போ எங்கே இருப்பாங்க, இரவு நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து தனியாக அனுப்பிச்சு வச்சது நீங்க பண்ண மிகப்பெரிய தவறு. முதல்ல இங்க இருக்கக்கூடிய நபர்ல யாரா ஒரு ஆள் ஒரு கூடயே போய் அந்த பெண்மணி எங்க இருக்காங்கன்றதை தேடி போங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. அதன் பிறகு தாங்க இந்த மகேஸ்வரனுக்கே புரிஞ்சிருக்குது, அப்ப தன்னுடைய மனைவி வந்து தன்னந்தனியாக தான் இரவு நேரத்தில் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, யாருமே துணைக்கு வரல அப்படின்றது. அதன் பிறகு இவர் வந்து கடுகடு கோபத்தோடு தாங்க இருந்திருக்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய உறவுக்காரங்கள ஒரு 20 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து இவருடைய தேடி வரலாம் அப்படின்னு மாதிரி தாங்க இவர் கூட வந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் இவருடைய பைக்கிலே ஏறிக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்டே நெருங்கி வரும்போது தாங்க இவருக்கு வந்து ஒரு விஷயம் போய் தட்டி இருக்குது. தன்னுடைய மனைவி 2 நாட்களாக இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் அமானுஷ்யமான விஷயத்தை வந்து பார்த்தே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நம்மளும் கண்கூடாக ஒரு ஆன்மாவை தத்ரூபமாக பார்த்தோம், எனக்கு என்னமோ இந்த இடத்துல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடி உட்காந்துக்கூடிய அந்த நபர்கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் போய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, உங்களுடைய மனைவி வந்து வேற யார் கூடயாவது ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டலா கேட்டுக்காரு. இதை கேட்ட உடனே அந்த பைக்கை விட்டு டக்குன்னு இறங்கி அந்த நபர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காருங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய மனைவி வந்து நீ இவ்வளோ அசிங்கப்படுத்திருப்ப, உன்னுடைய வீட்டு
வீட்டுக்கு நாங்கள் வேலைக்கு வரோம், அவ்வளவுதான். நீங்கள் அதுக்காக சம்பளம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் அடிமை கிடையாது. உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அடி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே சமயத்தில் பயங்கரமான ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த நபருக்கு வந்து பொறி தட்டி இருக்குங்க. ஏற்கனவே ஒரு ஆண்மகன் அழுகிற மாதிரி சத்தம் கிடைச்சலையா, உடனே இந்த இருவருமே அந்த இடத்த வந்து உத்து பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல யாருமே காணா. அதன் பிறகு அந்த ஆலமரத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய கிளையில பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவியான பார்வதி தாங்க அந்த மரத்தோட கிளமையில ஏறி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணியோட கண்கள் வந்து அப்படி வெள்ளை அடிச்ச மாதிரி அப்படி பளிர்ன்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்ரோஷமாக ஆங்காரமாக வந்துட்டு உருன்னு உரிமிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அங்கே கூட வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கார் இல்லையா, என்னை ஆள விடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கூட வந்தாரு ஓடிட்டாரே, தன்னுடைய மனைவி வேற அந்த மரத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் பித்து பிடிச்சிருந்துருக்காருங்க. கொஞ்ச நேரத்தில் அவருடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, அந்த மேலே இருக்கக்கூடிய பெண்மணி வந்து சருன்னு கீழே இறங்கி இவர்கிட்ட யதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்ற உடனே வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துருக்காங்க. உடனே இவங்களுடைய மனைவியை கைத்தாங்களா தூக்கிட்டு போய் இவரே வந்து அவருடைய வீட்டிலேயே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, அந்த வண்டியிலேயே கொண்டு வச்சு. அதன் பிறகு அவங்களுடைய மனைவி முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படிமா அந்த மரத்துக்கு மேலே ஏறி போனா அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணிக்கு என்ன நினைச்சுன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரிப்பா போகட்டுப்பா, அவளே வந்து நேரடியாக சொல்லும்போது நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அந்த புதிய கட்டிடத்துக்கு வேலைக்கு போகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட அன்றைய காலை பொழுது கடந்து ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சிருக்குங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட தாங்க மொபைல் ஃபோன் இருக்குது. அவங்க மூலியமாவே வந்து இந்த நபர்கிட்ட ஒருத்தவங்க வந்து கான்டெக்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் மருத்துவர் இருக்காங்க இல்லையா, பல் டாக்டர், அவங்க தாங்க. உன்னுடைய மனைவிக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னுடைய உறவுக்காரங்களே ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பா, சமைக்கக்கூடிய அந்த வேலையை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து பாதியில் ஓடி வந்துட்டா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த மகேஸ்வரன் அன்றைய இரவு நடந்ததை பூரா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே என்னுடைய மனைவி வந்து அந்த வேலைக்கு வரவே மாட்டா, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்கள் கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் காலை கட் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இவங்களுடைய மனைவிக்கு வந்து காய்ச்சலால் அவதிப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் போகாத மருத்துவமனை கிடையாதுங்க. காய்ச்சல் வந்து சரியாகும், மறுபடியும் வந்துடும். இதே மாதிரி தாங்க நடந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து மறுபடியும் அதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய பொழுது ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் மகேஸ்வரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு சேர் வந்து உடஞ்சு போய் கிடந்திருக்குது. அந்த சேரை தாங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவி மட்டும் அவங்களுடைய 5 வயசு குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கனுக்குள்ள தான் விறகு அடுப்பு வச்சு சமைக்கக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய 5 வயசு குழந்தை வந்து திடீர்னு ஆங்காரமாக கத்துதுங்க. அப்பா இங்கே வந்து பாருப்பா அம்மா என்ன பண்ணுதுன்னு அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்குது. இதை கேட்ட உடனே அம்மாக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அடுப்பு கிட்ட நெருங்கி வந்திருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குழி நடுங்கி போயிருக்குது. என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு பக்க காலை வந்து அந்த விரல் அடுப்புக்குள்ளே தாங்க நீட்டினபடி இருந்திருக்காங்க. அப்படியே கால் பூரா எரிஞ்சு தகன்னு ஒரு மாதிரி கருகி போயிட்டு இருந்துருங்க. அது கொஞ்சம் கூட வந்து இவங்க கவனிக்காமல் அப்படியே தாங்க உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்களுடைய கணவர் வந்து கண்டமணிக்க திட்டி அந்த பெண்மணி வந்து தரன்னு வெளியே எழுதி வந்திருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நெருங்கி வந்து அந்த பெண்மணியோட காலை பார்க்குறாங்க. அந்த நெருப்பெல்லாம் அமர்த்திட்டு, காலை வெந்து போய் கறி போயிடுச்சு, உன்னுடைய மனைவிக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, இப்படி அடுப்புக்குள்ளே போய் காலை வைக்கிறாளே அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய மனைவி வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. காட்டும் பொழுது எதுக்குமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு என்ன நினச்சுன்னே தெரில, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரில அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்காங்க. அந்த ஒரு பக்க கால் வந்து முழுமையாகவே அந்த மணி கட்டும் இல்லையா, அதுவரை எரிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த காலை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு மீறி சரியாகலை, புண்களாக மாறுது அப்படின்னா அந்த காலை எடுக்கிறத தவிர ஒரு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள். அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி கூட்டிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு தாங்க மறுபடியும் அதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய 5 வயசு பெண் குழந்தை இருக்கு இல்லையா, இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே தாங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட விளையாண்டுகிட்டு இருக்குது. அப்படி விளையாண்டுகிட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்கார ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுடைய வயது வந்து தோராயமாக ஒரு 13 வயசு தான் இருக்கும். அந்த பெண்மணியுமே இவங்களுடைய குழந்தையான கீர்த்தனா கிட்ட தாங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து உத்து பார்த்துட்டு இருந்த இந்த பார்வதின்ற பெண்மணி, அந்த 13 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் வாமா வீட்டுக்குள்ள வாமா, ஒரு முக்கியமான பொருள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே அந்த 13 வயசு பெண்மணியுமே இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து என்னக்கா பொருள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க தேடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய ரூமோட கதவை மூடிட்டு அந்த பெண்மணி வந்து பக்கத்தில் நெருங்கி போய் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மிஸ்பிஹேவியர் பண்ணா இருக்கும். அந்த மாதிரி தாங்க அந்த பெண்மணி கிட்ட அவங்க நெருங்கி போய் டச் பண்ணிக்கிறாங்க. உடனே அக்கா என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி
முடியாங்க கதவை திறந்துக்கிட்டு டக்குன்னு வெளியே ஓடிருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு. என்னாச்சுமா, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா, ஏன் இப்படி வந்து அலறிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய காரியத்தை பூரா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவர் வந்து கோபம் உச்சத்துக்கே வந்துருச்சு. அடுத்த செகண்டே உங்களுடைய மனைவி போட்டு கண்ணத்தை போட்டு பலர் அரைஞ்சிருக்காங்க. உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்கு குழந்தைய போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஆளா நீ அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது இங்கே நிற்கக்கூடிய அனைவருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதின்ற பெண்மணி வந்து திடீர்னு ஆக்ரோஷமான தோணிகளே உங்களுடைய முடியை பூரா விரிச்சு போட்டுக்கிட்டு இவங்களுடைய கணவர் காரலையா மகேஸ்வரன் அவருடைய கழுத்தை சங்க பிடிச்சி அப்படியே கீழே இருந்து இந்த தரையிலேருந்து கொஞ்சம் 2 அடிக்கு தூரத்தில் மேலே தூக்கியிருக்காங்க. என்னையவே நீ வந்து அடிச்சிட்டியா, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க அவரை போட்டு நெரிச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய பிடி வந்து உடும்பு பிடிமா இருக்குதுங்க, பயங்கரமாக நெரிக்கிறாங்க. கண்கள் பூரா செக்கச்சவன் செவந்து கண்ணீரே வெளியே வந்துருச்சுங்க. உடனே இந்த காட்சியை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே வந்துட்டு இந்த இருவரை வந்து பிரித்து விட்டுருக்காங்க. தம்பி, உன்னுடைய மனைவிக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அவள் எப்பவுமே இயல்பாக இருக்கிற மாதிரி தெரியல, அவளை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. உடனே வலுக்கட்டாயமாக இந்த பெண்மணி கூட்டிகிட்டு அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கோயிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஐயனார் கோயில் கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுடைய பூசாரியோட உடம்புலேயே அருள் வந்து இறங்கியிருக்குது. யார் நீ, எதுக்கு இந்த பெண்மணி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது தாங்க அந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா நடந்த விஷயத்தை கூட சொல்லிட்டு நான் யார் என்னன்றதே பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோட பேர் தாங்க நாட்டரசன். அந்த நாட்டரசன் அப்படின்ற நபர் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க. அவருடைய வயது தோராயமாக ஒரு 25 தான் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டரசன் அப்படின்ற நபருடைய குடும்பத்தை பற்றி சொன்னால் அப்பா அம்மா, இந்த நாட்டரசன் இவருக்கு ஒரு தங்கச்சி, இவருக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கு அடங்காத ஒரு நபர் தாங்க. தினமும் குடிச்சிட்டு ஊதரையாக சுத்தக்கூடிய நபர் தாங்க. வேலை வெட்டிக்கு எதுக்குமே போகாத ஒரு நபர் தான். அந்த சமயத்தில் இவர் இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருந்தால் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாரா அப்படின்னு மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி தாங்க இவங்களுடைய அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இவன் வந்து ஊதாரித்தனமாக சுற்றி காசை போகிற செலவழிச்சு வெட்டியாக இருக்கிறான், இவனுக்கு வந்து நீ திருமணம் வேற பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறியா, இவனுக்கு வந்து நீ திருமணம் பண்ணி வைக்க வேணாம், கடைசி வரைக்கும் இப்படியே வந்து குடியாரனாவே இருந்து இந்த கிராமத்திலே வாழ்ந்து செத்து போகட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க கண்ட மணிக்க திட்டி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படியே உங்களுடைய அண்ணன் வந்து தன்னை வந்து திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க மனசு நொந்து போய் இவரும் திருந்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வாரம் திருந்துவாருங்க, 2 வாரம் திருந்துவாரு, மறுபடியும் அந்த குடிபோதைக்கு வந்து அடிமையாகி அதே பழக்கத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதனால இவருடைய குடும்பத்தினர் அனைவருமே மிரண்டு போய் வெறுத்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இவர் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தினால இவங்களோட குடும்பமே தலைகீழாகவும் போச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கடைசி தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிளையை பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி நிச்சயார்த்தம்லாம் முடிஞ்சிருக்குங்க. அப்படி நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றக்காக கோயிலில் தாங்க அந்த விசேஷமே நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த நாட்டரசனுடைய தங்கச்சியை கட்டிக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர்கிட்டே போய் அவதூறாக தப்பாக பேசியிருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, என் தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவன் நல்லவளாம் கிடையாது, அவள் வந்து இந்த கிராமத்தில் எத்தனை பேரை வந்து வளைச்சு போட ட்ரை பண்ணவ, அவள் மோசமானவ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே உங்களோட குடும்பமே எங்களுக்கு வேணாம், அந்த திருமணம் நடக்காது அப்படின்ற மாதிரி தாங்க பாதியிலே விட்டுட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய உறவுக்காரங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, என்னுடைய தம்பி வந்து பையன் வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறான், அதை நம்பாதீங்க, குடிபோதில் உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே கொஞ்சம் கூட துளி கூட கேட்கவே இல்லைங்க. அதனால அந்த திருமணமும் பாதியிலே தடைப்பட்டு நின்று போயிருக்குது. இப்படி நம்மளோட குடும்பத்திலே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானே, உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு உங்களோட குடும்பத்தினர் கூட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அப்படி இந்த வீட்டை விட்டு ஓடி போன இந்த நாட்டரசன் அப்படின்றவர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு வழி பாதையில் தாங்க எப்போ பார்த்தாலும் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாக சாப்பிட முடியாமல் ஒழுங்காக தண்ணி கொடுக்காம பசியில் தாங்க தாகத்தில் தாங்க வாடிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்றக்காக தாங்க அரளி செடியில் இருக்கக்கூடிய அந்த அரளிக்காய்களை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மரத்துக்கு கீழே விழுந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த விஷம் வந்து முத்தி போய் இவருக்கு வந்து தொண்டையெல்லாம் வறண்டு இருக்குங்க. நம்ம சாப்பிடவும் இல்லை, நமக்கு வந்து தாகமாகவும் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து துடியாக துடிச்சு பரிதவிச்சு போய் இறந்து போயிருக்கிறாருங்க. அப்படி இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய உறவுக்காரங்களுக்கே செய்தி வருது. அதன் பிறகு கூட அவங்க வந்து அவருடைய இறுதி சடங்கு ஈமச்சடங்கு வந்து நல்லபடியாக நடத்தி முடிக்கல. இவன் வாழ்ந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப துயரமாக தான் இருந்தான், செத்ததுக்கு பிறகு இவன் வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு வந்து கரெக்டான சம்பிரதாயப்படி இறுதி சடங்குலாம் நடத்தாமலே அவர் வந்து சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி அதே இடத்துல நான் ஆன்மாவாக அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த பார்வதின்ற பெண்மணி வந்து தூக்குவாளியில் சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் மரியாதையாக தான் கேட்டேன், எனக்கு பசிக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடு தாங்கண்டு. ஆனால் அந்த பெண்மணி வந்து தூக்குவாளியில் இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க. மறுநாள் எனக்கு பிடிச்ச அசைவ சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அப்பயாவது தருவாங்களா அப்படின்றக்காக தான் நான் அவங்ககிட்ட ஏக்கத்தோட பரிதவிப்போட கேட்டேன். அங்கே கொட்டிருக்கக்கூடிய சாப்பாடை முதற்கொண்டு அவங்க வந்து தூக்குவாளியில் எடுத்துக்கிட்டு எனக்கு தராமல் ஏமாத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்துட்டே செருப்பு தூக்கி எரிஞ்சாங்க, என் மேலேயே காரி துப்புனாங்க.
அப்படிப்பட்ட இந்த பெண்மணி வந்து நான் எதுக்கு உயிரோட விடணும், அதுக்காக தான் அணுவலுவாக சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அந்த பெண்மணியை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். அதே மாதிரி உங்களுடைய உடம்பு விட்டு நான் போகிறப்ப இந்த பெண்மணியோட உயிரை எடுத்துக்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமாக கத்தியிருக்குதுங்க. நீ எந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இது ஐயனாருடைய சன்னதி. இந்த இடத்துல இதை தாண்டி நீ எதுவுமே பண்ண முடியாது. இப்பயே உன்னை ஊர் தெரியாமல் அழிக்கவா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி வந்து கேட்டுக்கிறாருங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கோயில் பூசாரியை வந்து இப்படி வெறிச்சு பார்க்குறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய உடம்புல வந்து அந்த ஐயனாரே வந்து இறங்கின மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. கண்களாக செவந்தபடி அவருடைய நாக்கை வந்து இப்படி சொல்லட்டிக்கிட்டு கடிச்ச மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய சாட்டை எடுத்துட்டு எதிர்ப்புல இருக்கக்கூடிய இந்த பார்வதின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஓங்கி ஒரு ரெடி தாங்க அடிச்சிருக்காரு. அடிச்ச அடுத்த நிமிஷமே அவருடைய உடம்பு வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகி குழுங்குற மாதிரி தாங்க அந்த பார்வதின்ற பெண்மணி டக்குன்னு மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. என்னாச்சு சாமி, என்னுடைய மனைவி கீழே விழுந்துட்டா அப்படின்னு கேட்கும்பொழுது, அவளோட உடம்புல இருந்த அந்த கருப்பு போயிடுச்சு, இனிமேல் உங்களுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனை கிடையாது, உன்னுடைய மனைவியை வந்து நீ வீட்டுக்கே கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க நெட்டியில் வந்து ஊதி பூசி விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பெண்மணியும் வந்து மயக்கத்திலேருந்து டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது எதுவுமே தெரியவே இல்லைங்க. அதன் பிறகு அந்த ஐயனார் கோயிலே வந்து பூஜை பண்ணிட்டு அடுத்த வருடமே உங்களுக்கு வந்து கடா வெட்டுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க நேர்த்தி கடன் வச்சுட்டு உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அன்றைய பொழுதுலேருந்தே உங்களோட குடும்பத்திற்கு எந்த ஒரு அமானுஷத்தால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கோயிலுடைய பூசாரி அந்த பார்வதின்ற பெண்மணிக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த ஆன்மா வந்து உன்னை தொந்தரப்படுத்துறதுக்காக உன்னை வந்து பின்தொடர்ந்து வரல, அதே இடத்துல தான் அந்த ஆன்மா வந்து இறந்து போனது. அதனால தான் அங்கேயே ஆன்மாவை சுற்றிட்டு இருக்குது. பசியோட தாகத்தோட இறந்து போன காரணத்தினால தான் உங்ககிட்ட தாகமாக இருக்குது பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட கிடைச்சு நீ அந்த சாப்பாடு அதுக்கு கொஞ்சம் நீ வச்சுட்டே வந்திருக்கலாம். நீ அந்த காரியத்தை நீ செய்யாதனால தான் அந்த ஆன்மா வந்து உன்னை பின்தொடர்ந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா மேலே எச்சி துப்பி அந்த ஆன்மாவை வந்து ரொம்ப அசிக்கப்படுத்தி கொச்சப்படுத்திட்டு வந்திருக்கிற, அதனால தான் உன்னுடைய உயிரையே எடுத்துகிட்டு போகணும்னு இருந்துச்சு. நீ என்னோட இடத்துக்கு தேடி வந்ததுனால தான் உன்னை வந்து உன்னோட குடும்பத்தையும் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு. இனிமேலாவது ஆன்மாவை மதிக்க கற்றுக்கோ. மனிதனாக இருந்தாலுமே ஆன்மாவாக இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து நம்ம கரெக்டாக முறைப்படி கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா அது பாதிப்பு வந்து நமக்கு தான், பாவமும் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி சொல்லி வழி அமைச்சுக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் வந்து அந்த ஐயனார் கோயில்கிட்ட வந்து நேர்த்தி கடன் வச்சாங்க இல்லையா, ஒரு வருடத்தில் நாங்கள் வந்து கிடா விட்டு வைக்கிறோம் வீடு. அதே சமயத்தில் தாங்க இவங்க நினச்சபடி அந்த கிடா விட்டு நேர்த்தி கடன் வந்து அந்த ஐயனார் கோயில் முன்னாடியே செஞ்சு முடிச்சிருக்காங்க இவங்களுடைய உறவினர்கள் சூழ. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே கீர்த்தனாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.